ஒரு 3 பசங்க ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வர வழியில் நிறைய ஒரு கூட்டமான ஆடோட கூட்டத்தை பார்க்குறாங்க. அந்த ஆட்டை என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ஆடை அதில் பிடிச்சி பேக்லேருந்து ஒரு மார்க்கர் பென் எடுத்து அதில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 விட்டுட்டு நம்பர் 4ன்னு போட்டு அந்த ஆடை 3 எடுத்துகிட்டு போய் தன்னோட ஸ்கூலுக்குள்ளே யாருக்கும் தெரியாத கேட்டுக்குள்ளே நைஸாக வச்சு மூடிட்டு கேட்டை தாப்பால் போட்டு ஓடி வந்துடுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு வராங்க. ஃபேக்கல்ட்டி, டீச்சரு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசுது. அந்த ஆடோட அந்த புழுக்கையோட அந்த ஸ்மெல்லு. உடனே என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. நம்பர் 1 ஆடை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்பர் 2 ஆடை அது இன்னொரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு உள்ள கிளாஸ் ரூம் பக்கத்தில், அதையும் பிடிச்சிடுறாங்க. நம்பர் 3 தேடுறாங்க. நம்பர் 4 கிடச்சிருது, நம்பர் 3 கிடைக்கல. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அங்கே நம்பர் 3 இல்லைன்னு. ஆனால் அந்த நம்பர் 3 ஆடை ஒட்டுமொத்த ஸ்கூலும் அன்றைக்கி ஸ்கூலில் லீவ் விட்டுறாங்க. அந்த ஆடு எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஃபுல்லாக அந்த ஆடு மேலே ஃபோக்கஸ் பண்ணி தேடி 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 அந்த கிளாஸ் ஃபுல்லாக தேடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆகிடுது. அந்த ஸ்கூல் டே முடியுது. அப்போது ஃபோன் பண்ணி மறுநாள் வர வச்சு எல்லோரும் நிற்க வச்சு விசாரிக்கும் போது அந்த 3 பசங்க ஒத்துக்கிறாங்க. ஐயா நாங்கள் தான் பண்ணோம். நீ தான் பண்ணி, அப்போ எங்கடா அந்த 3வது ஆடு எங்கடா போச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா 3வது ஆடு ஒன்று இல்லவே இல்லை, நாங்கள் தான் 1, 2, 4ன்னு போட்டோம் விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்தமாக ஸ்கூலே ஸ்தம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கரஸ்பாண்டன்ட் ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் போட்டு ஸ்கூல் வேஸ்ட் பண்ணி அந்த இல்லாத ஒரு ஆடை தேடி இருக்காரு. நினச்சிருந்தா அந்த கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் ரன் ஆகட்டும், அந்த ஆடு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், வந்தால் பார்த்துக்கலாம். அப்படி அந்த ஆடு கிடைக்கல, இல்லை ஏதோ நம்மளால மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு யாராவது நம்மளை விசாரிச்சு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சிருந்தா அவர் நிம்மதியாகவே தன்னோட ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த அது இருக்குன்னு நினச்சி அதில் ஆங்ஷியஸ் ஆகி, அதில் சோகமாகி, அதில் பயந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பு கூட எடுக்க முடியாத என்டையர் டைமை வேஸ்ட் பண்ணுற அந்த கரஸ்பாண்டன்ட் நிறைய பேர் லைஃப்பில் இன்றைக்கி அந்த கரஸ்பாண்டன்ட் மாதிரி தான் இருக்கும். இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்குன்னு நினச்சி அதையாவது எப்படியாவது சரி பண்ணிடலாம், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், அதை எப்படியாவது மாற்றிடலாம்னு நினச்சி தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. உனக்கு எது சரியில்லைன்னு தோந்தோ அந்த நிமிஷம் அந்த சரியில்லாத விஷயத்தை நீ தூக்கி எறிஞ்சிட்டு உன் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வை. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு உனக்குள்ள இல்லாத ஒரு விஷயத்தை இருட்டுன்னு நினைச்சு அந்த இருட்டை சரி பண்றோன்ற அந்த எண்ணத்துல இருக்கிற வெளிச்சத்தெல்லாம் இழந்துடாத. வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஹேவ் ரைட் நவ, ஃபோக்கஸ் ஆன் தெம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ டோன்ட் ஹேவ். அது மட்டும் இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை, ஆனால் அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாத, வாழ்க்கையில் தோத்துறாத. ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்ப லைஃப்பில் ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினச்சி அந்த இடத்துல அது கிடைக்கலன்னா ஸோ வாட், டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் தேர். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டாரு. இந்த ஸ்டெப்லேயே எனக்கு கிடைக்கல, நான் திரும்பி போகிறேன், இல்லை இந்த ஸ்டெப் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தால் there is no next step to you in your life. அடுத்த ஸ்டெப்பை தைரியமாக எடுத்து வை. என்ன ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு உன் ஸ்டெப்ஸ் எடுத்து வை. என்ன தெளிவு அப்போ உனக்கு கிடைச்சதோ அந்த தெளிவோட ஸ்டெப்ஸ் எடுத்து வை. என்ன லேர்னிங் உனக்கு கிடைச்சதோ அந்த லேர்னிங்கோட ஸ்டெப்ஸ் எடுத்து வை. நிறைய பேர் நான் இதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும், இதை கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும் சொல்லிட்டு வயசை இழந்துடுறீங்க. என்ஜாய் திஸ் லைஃப் வித் வாட் யூ ஹேவ். ஸ்டார்ட் யுவர் லைஃப் வித் வாட் யூ ஹேவ். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாப்பிங் இன் த நேம் ஆஃப் சர்ச்சிங், இட் இஸ் பெட்டர் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட் இன் த நேம் ஆஃப் glory and name of success. Thank you so much.